தென்காசி மாவட்டத்தில் குற்றால சாரல் திருவிழா இன்று தொடங்கும் நிலையில் விழா ஏற்பாடுகள் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், எத்தனை நாட்கள் குற்றால சாரல் விழா நடக்க இருக்கிறது? இதனுடைய சிறப்புகள் என்ன? அபிநயா, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது எழில்மிகு குற்றால அருவி. இந்த அருவியை பொறுத்தவரைக்கும் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளில் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடுவதற்காக வருகை புரிவது வழக்கம். மேலும் இன்று வருகை புரிந்த பின்னர் அவர்களை மகிழ்விப்பதற்காக சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு போதிய அளவு மழை இல்லாத காரணமாக சாரல் திருவிழாவானது நடத்தவில்லை. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான சாரல் விழா இன்று கோலாகலமாக துவங்குகிறது. இந்த சாரல் விழாவானது இன்று துவங்கி வரும் திங்கட்கிழமை வரை நடக்கிறது. அதனை முன்னிட்டு இன்று காலை குற்றால கலைவாணர் அரங்கில் அமைச்சர் பெருமக்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு இந்த விழாவை துவக்க வைக்க உள்ளனர். மேலும் இவ்விழாவை முன்னிட்டு ஐந்தருவி சுற்றுச்சூழல் பூங்காவில் தோட்டக்கலை சார்பில் மலர் கண்காட்சி இன்று முதல் துவங்கி நாளை வரை நடைபெறுகிறது. மேலும் நாளை ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு போட்டியும், தொடர்ந்து கலைவாணர் அரங்கில் நாய்கள் கண்காட்சியும், அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆணழகன் போட்டியும் பழுதுக்கல் போட்டியும் நடைபெறுகிறது. தொடர்ந்து கிராமிய கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், கேரள கலைஞருடைய கலை நிகழ்ச்சிகள், திரைப்பட மெல்லிசையினுடைய கலைஞர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது. தொடர்ந்து இவ்விழா ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். குற்றால சாரல் திருவிழா குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி.